ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிள்ளையார் ஊர்வலம் வரும்போது ஊர்வலத்தோட போகலாம்னு சொல்லி நாங்களே இன்னைக்கு கிளம்பி போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து ஊர்வலத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஊர்வலத்துல சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர் வேஷம்லாம் போட்டு குதிரையில போயிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களை சரியாட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. பிள்ளையார் எல்லாமே பெரிய பெரிய பிள்ளையார்ட்ட தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு கலர்ல பிள்ளையார பார்க்கும்போதே சூப்பரா இருந்துச்சு. பிள்ளையார் ஊர்வலத்தை பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருந்துச்சு. லாரிக்கு மேல ஏறி நின்று குத்தாட்டம் எல்லாம் போட்டு சரியாட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஃப்ரெண்டுக்கு ஊர்வலம் வண்டி வேற வந்துடுச்சு. அது கூடவே நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு வண்டியில தாமரை பூக்க உள்ள வச்சுதான் பிள்ளையார கொண்டு வந்தாங்க. பாக்கிறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு குத்தாட்டம் போட்டு தான் பிள்ளையார் கரைக்கே போயிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சொத்தோல பீச்சுக்கு வந்துட்டு தொட்டில வச்சு கூட பிள்ளையார்லாம் வேற கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்த பிள்ளையார் எல்லாத்தையுமே வரிசையாட்டி கீழே இறக்கி வச்சிட்டு இருந்தாங்க. எல்லா பிள்ளையாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது பார்க்கும்போதே உண்மையிலே அடிபொலியாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிட்ட போய் பார்க்க போலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். பிள்ளையார் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு கலர்லயும் பார்க்கும்போது உண்மையிலே கொலை மாசாட்டு இருந்துச்சு. பிள்ளையார சுத்தி சுத்தி நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஒரு வண்டியில பிள்ளையார பாத்தீங்கன்னா பூல மட்டுமே அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு இந்த ரெண்டு பிள்ளையாருமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குட்டி பிள்ளையார் இருந்துச்சு.